இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா இது ஃபீட்பேக் ரிவர்ஸ் இஷ்யூ. அதுக்கு என்ன பண்ணணும்னா என்ட்ரு பண்ண கண்டினியூ ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் கால்குலேஷன் கால்குலேஷனில் வந்து கால்குலேஷன் 1 2 3 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு டவுன் ஏர் அமுத்தணும். டிவைஸ் கால்குலேஷன் அதில் உள்ள என்ட்ரு போயிட்டு இந்த விஐ நம்ம ரிவர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் டைரக்ட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து நார்மலாக டேரெக்டாக ரிவர்ஸ்னால் ஓகே நம்ம 420 ரிவர்ஸ் ஆகும். இப்போ நான் அப்படியே வெளியே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. ஓகே, இப்போ நான் மறுபடியும் உள்ளே போகிறேன். டவுன் வரும். டிவைஸ் கான்ஃபிகரேஷன் என்டர் பண்ணுறோம். இப்போ ரிவர்ஸில் தான் இருக்குது. சாரி, இப்போ என்ன பண்ணுறோம், நார்மல் பண்ணுறேன். என்டர் பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வால் வந்து 100% ஓப்பனாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா தெரியுதா, வால் வந்து 100% ஓப்பன் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கு 0 இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் நான் வந்து ஃபீட்பேக் நான் மேட்ச் பண்ணுறேன். ஃபீட்பேக் மேட்ச் பண்ணுறதுக்கு கண்டினியூ ப்ரெஸ் பண்ணணும். உள்ளே போனதுக்கப்புறம் டவுன் ஆகும். டிவைஸ் கான்ஃபிகரேஷன் போட்டு உள்ளே என்ட்ரு பண்ணுறோம். விஐக்கு நம்ம வந்து ரிவர்ஸ் வந்து நார்மல் பண்ணோம். மறுபடியும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணியாச்சு, வெளியே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 100 ஃபீட்பேக்கு. வால்வு பார்த்தீங்கன்னா வால்வு 100% ஓப்பன். ஓகேங்களா. வால்வு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோட்டாக இருக்குது, ஸ்மார்ட் கொஸ்டினர். ஓகே, YTA 3330. ஓகேவா? ஓகேங்க, வேறு வீடியோவில் பார்ப்போம்.